ரக்ஷிதா ராஜேஷ் பாரதி எப்போதும் தன் குடும்பத்தின் வீடு சாதாரணமானது என்று நினைத்தாள். சிறப்பு எதுவும் இல்லை. அமைதியான சுற்றுப்புறத்தில் அமைந்திருந்த அது வெள்ளை வேலி மற்றும் நன்கு பராமரிக்கப்பட்ட தோட்டத்துடன் கூடிய வசதியான 2 மாடி வீடு. ஆனாலும் ஒரு மதியம் அவள் தூசி நிறைந்த அறையில் அலைந்து திரிந்தபோது அசாதாரணமான ஒன்று அவள் கண்ணில் பட்டது. தொலைதூர மூலையில் மறந்து போன பெட்டிகளின் குவியலுக்கு அடியில், தரைப்பலகைகளுக்கு அடியில் மறைந்திருந்த ஒரு குறுகிய டிராப் கதவை அவள் கவனித்தாள். ஆர்வம் தூண்டப்பட்டு அவள் மண்டியிட்டு அதைத் திறந்தாள். அடியில் இருந்த சிறிய படிக்கட்டு ஒரு மங்கலான மண் நிறைந்த சுரங்கப்பாதைக்கு இட்டுச் சென்றது. சுவர்கள் கல்லால் வரிசையாக இருந்தன. மேலும் ஒரு மெல்லிய குளிர்ந்த காற்று ஆழத்திலிருந்து கிசுகிசுப்பது போல் தோன்றியது. இதயம் துடித்து ரக்ஷிதா ராஜேஷ் பாரதி எச்சரிக்கையுடன் கீழே இறங்கினாள். அவளுடைய டார்ச் லைட் இருளை வெட்டியது. சுரங்கப்பாதை அவள் எதிர்பார்த்ததை விட நீண்டு பூமிக்கு அடியில் சுழன்று திரும்பியது. அவள் அத்துமீறி நுழைகிறாள். ஏதோ தனக்காக காத்திருக்கிறது என்ற உணர்வை அவளால் அசைக்க முடியவில்லை. ஒரு நித்தியம் போல் உணர்ந்த பிறகு சுரங்கப்பாதை இறுதியாக ஒரு மறைக்கப்பட்ட அறைக்குள் திறந்தது. சுவர்கள் விசித்திரமான தோல் பிணைக்கப்பட்ட தொகுதிகளால் நிரப்பப்பட்ட பழைய புத்தக அலமாரிகளால் வரிசையாக இருந்தன. அறையின் மையத்தில் தூசி படிந்த காகிதங்களும் நாட்குறிப்புகளும் சூழப்பட்ட ஒரு பழைய மேசை அமர்ந்திருந்தது. ரக்ஷிதா ராஜேஷ் பாரதி ஆவணங்களை மேலோட்டமாக பார்க்கும்போது அவள் கைகள் நடுங்கின. பதிவுகள் தடை செய்யப்பட்ட சடங்குகளும் இரகசிய சமூகங்களைப் பற்றி பேசின. அவளுடைய குடும்பத்தின் பெயர் மீண்டும் மீண்டும் குறிப்பிடப்பட்டது.